பகவான், ஸ்ரீலங்கன் உற்சாக மக்கள் இன்றைக்கு கிடைத்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக மிக்க நன்றி பகவான். முதலாவது கேள்வி பகவான், இளைஞர்களாகிய எமக்குள் பொதுவாக எழுகின்ற மிக பிரச்சனை என்னவென்றால், கல்வியிலும் தொழிலும் மனதின் ஆதிக்கம் அதிகரித்து தடை அல்லது முழுமையாக வெற்றியை அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த நிலை மாறி வெற்றி பெற்ற இளைஞர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பகவான்? நம்முடைய வாழ்க்கையானது ஒரு புரோகிராமால் கண்ட்ரோல் செய்யப்படுகின்றது. நாம் எல்லோருமே கம்ப்யூட்டர்ஸ் போலத்தான் நமக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கர்ப்பம் தரிக்கிற நேரம் வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம். அதை பேஸ் பண்ணி அந்த நொடியிலிருந்து நான் என்ற ஒரு உணர்வு வர்ற வரைக்கும் அது செகண்டரி ப்ரோக்ராம் என்றோம். அதிலிருந்து நேற்று வரையில் நடந்ததெல்லாம் டெர்ஷரி ப்ரோக்ராம் என்றோம். இந்த 3 ரகமான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் தான் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சிசேரியன் பேபியா இருந்தா, சிசேரியன் மூலமா நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்கணும், ஹெல்ப் கொடுக்கணும். சொந்தமா உங்களால எதையும் சாதிக்கிறது கஷ்டமாகிடுகின்றது. சோ அதை நம்ம மாற்றி அமைக்கணும். அதே போல கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது, வெளியே வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி திரும்பியும் உள்ள போயிட்டு வெளியே வந்தா எல்லா வேலைகளிலும் தடங்கள் இருக்கும். அது அகாடமிக்ஸ் ஆனாலும், ஜாப் ஆனாலும், பிசினஸ் ஆனாலும் தடங்கள் வரும். அந்த மாதிரி வந்த குழந்தை மீண்டும் 2-3 முறை போய் வந்திருந்தால் அத்தனை முறை இங்க வெளியுலகத்தில் எல்லாத்திலையும் ஒரு தடங்கள் இருக்கும். உள்ளே சென்று வெளியே வருவதற்கு சற்று நேரமாகி இருந்தால் அந்த அளவுக்கு இங்க எல்லாமே டிலே ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லாமே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே அந்த ப்ரோக்ராமை மாத்த ட்ரை பண்றோம். சோ இதை கொஞ்சம் சிம்பிளா நீங்க கூட பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யலாம் என்றால், வீட்டில் படுக்கும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னால் நன்றாக ரிலாக்ஸ் ஆக வேண்டும். காலையில் தலை வரைக்கும் ஒவ்வொரு மசிலையும் டென்ஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடணும், ஸ்ட்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடணும், கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிடணும். 1 hour பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப், தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது செய்திட வேண்டும். அதற்கு பிறகு அம்மா பகவானை உள்ளே வரவழைக்க வேண்டும். ஸ்ரீமூர்த்தியை தொட்டு ஒரு தீட்சையை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு என்னுடைய ப்ரோக்ராம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனை ப்ரோக்ராமில் எங்கே உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். நீங்க தூங்கக்கூடாது. அதுக்கிட்ட ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடாது. நடுவில் இருக்கணும். தூக்கத்துக்கும் விழிப்புணர்ச்சிக்கும் நடுவில் இருக்கணும். இது பேர் ஆங்கிலத்தில் ஹிப்னோ காகிங் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்னா அந்த மொத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு காட்டுவோம். ஒரு டேப் மாதிரி காட்டுவோம். காட்டி எங்க இந்த ப்ராப்ளம் இருக்குதோ அங்க அந்த டேப் நாங்க ஸ்டாப் பண்ணுவோம். அப்படின்னா அங்கதான் ப்ராப்ளம் இருக்கிறது. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அந்த சார்ஜ் தான் கர்மான்றது, அது போயிடும். சப்போஸ் அப்படி பண்ணியும் போகலைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற சொல்லி எங்களை கேட்கணும். நாங்க உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். அதோட சார்ஜ் போயிடும். சப்போஸ் அது பண்ணி கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா இன்னும் ஆழமா போகணும். அப்ப நீங்க கேட்கணும் அம்மா பாவன்ட்டு, இதை நாங்க பார்த்துட்டோம், இன்னும் சால்வ் ஆகலைன்னா இன்னும் டீப்பா போவாங்க. போய் அதை கடைசியில் எங்க உருவாச்சோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அந்த சீனை நிப்பாட்டி மீண்டும் மீண்டும் காட்டுவாங்க. அப்படி காட்டும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ரீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பண்ணும்போது அந்த சார்ஜ் போயிடும். அதுதான் அந்த கர்மா போயிடுது சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களே உங்களுடைய டிஃபெக்டிவ் ப்ரோக்ராமை நீங்க மாற்றி அமைச்சுக்கலாம். நீங்க அது ஒரு கஷ்டமான இது கிடையாது. அப்படி எவ்வளவோ பண்ணி உங்களால முடியலன்னா அப்ப நீங்க இந்தியாவுக்கு வரும்போது நாங்க உங்களுக்கு அதை செய்யறோம். அதை சோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் மாத்திட்டா உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சிடலாம். இது ரொம்ப ஃபண்டமெண்டல். இது பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இது பண்ண முடியாதவங்க ஒரு ஷார்ட் கட் என்னன்னா, தாய் தந்தையோட இருக்கிற உறவுகளை சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது சரியாகும். ஆனா சில டைம்ல ரொம்ப கஷ்டமானதுன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் நம்ம. சோ நீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு முறை. அது உங்களால முடியலன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு போயிடணும். இப்படி போயிட்டு அதை மாற்றி அமைச்சிட்டோம்னா, இப்போ நீங்க இருக்கீங்க நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க நம்மளுடைய தமிழ் மக்கள். சோ இல்லாத ப்ரோக்ராம் மாற்றி அமைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை மாறி தீர வேண்டும். அது இந்த ப்ரோக்ராம் தான் உங்க லைஃப். அதுக்கு ஏற்றாற்போ எல்லாத்துலயுமே அரசியல், மித்த எஜுகேஷன் எல்லாமே மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நடந்தே தீரணும். சோ ஆட்டோமேட்டிக்கா வெளி உலகத்திலையும் அதுக்கு ஏற்றாற்போல் அந்த மாற்றங்கள்லாம் வரும். கண்டிப்பா மாறிடும். இப்போ என்னுடைய போக்கஸே என்னன்னா, அம்மாவுடைய போக்கஸ்
உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் மாற்றி அமைச்சு உங்க சைத்திர நிலையை உயர்த்தி உங்க லைஃபை மாத்திடணுன்றத நாங்க இப்போ போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அதிகமா அந்த ப்ராசஸை 20 லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க இந்த 20 லெவல்லாம் உங்க ப்ரிப்பரேஷன். ஸோ எவ்ரி மந்த் நாங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருவோம். 20 லெவல்ல ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நன்றி பகவான். பகவான், எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் போதும் இடை போடாமல் இருக்கும் போதும் எமது வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆனாலும் எமது மிக நெருங்கிய உறவுகளுடைய, அதாவது குடும்பத்து உறவு முறையை முழுமையாக சீராக்குவது கடினமாக இருக்கின்றது பகவான். இதற்கு உங்களுடைய அனுகிரகத்தை எவ்வாறு நாடலாம் பகவான்? வெளி உலகத்தில் செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த உறவினர் என்று வரும்பொழுது அந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வால்வ் ஆயிடுது. ஸோ இதை செட் பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராமை பார்த்து செய்யணும். நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ள சென்றாதான் தாய் தந்தையரோட, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி இதெல்லாம் சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸி. வெளியே இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா உள்ளுலகத்துல ரொம்ப நெருங்கியவர்களோட வரும்பொழுது அந்த ப்ரோக்ராமை நம்ம மாற்றி ஆகணும். மாத்தனா அதை முடிஞ்சிடும். இன்னொன்று இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த பிரேக் த்ரூ ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டுக்கு சென்று விட்டால் உங்களுடைய அகாடமிக் ஸ்டடீஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிசினஸ்ல, ஜாப்ஸ்ல, மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே யூ வில் கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ். அந்த பிரேக் த்ரூ ஸ்டேட் போடுறாங்க. அதுக்கு செப்பரேட்டா கிளாஸ் எடுக்கணும். நம்ம அடுத்த முறை வந்து உங்களுக்கு லாங் ஸ்கைப் அரேஞ்ச் பண்ணி நானே உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுத்துறேன், அந்த பிரேக் த்ரூ கிளாஸ். அதை நீங்க அந்த பிரேக் த்ரூ டெக்னாலஜி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா லைஃப்ல ஈஸியா சமாளிச்சிடலாம். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அது அடுத்த முறை நானே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நன்றி பகவான். பகவான், ஸ்வர்ண யுகத்தை நோக்கிய உங்களோட சங்கல்பத்தில் ஸ்ரீலங்கன் ஜுத்சாகிய எங்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன பகவான்? உங்கள் குழந்தைகளான நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு உதவ முடியும் பகவான்? நீங்கள் வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு கிளியர் கட் வின் வச்சுக்கணும். அதாவது லாங் டேர்ம் பிளான் பண்ணணும். இப்போ நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா லாங் டேர்ம் பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் பிளான் பண்றாங்க. இப்போ என்னன்னா இந்த லாங் டேர்ம் பிளான் யாராவது செய்தால் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆனா ஷார்ட் டேர்ம் பிளான் மோஸ்ட்லி ஃபெயில் ஆயிடும். இந்த ஷார்ட் டேர்ம் பிளானே ஃபெயில் ஆகிறதுனால மக்களுக்கு லாங் டேர்ம் பிளான் பண்ணணும்னா பயம். ஏன்னா இந்த நெருங்கிய கால பிளானே நடக்கல, நம்ம லாங் டேர்ம் பிளான் பண்ண நடக்க மாட்டோம், பயந்து விட்டுடுறாங்க. ஆனா சீக்ரெட் என்னவென்றால் லாங் டேர்ம் பிளான்ஸ் ஃபெயில் ஆகாது, ஷார்ட் டேர்ம் பிளான் அநேகமா ஃபெயில் ஆகும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க என்டையர் லைஃப்ல லாங் டேர்ம் பிளான் பண்ணணும். இத்தனை வருஷத்துக்குள்ள நானு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் முடிச்சிடணும், இந்த குவாலிஃபிகேஷன் வரணும், இத்தனை வருஷத்துக்குள்ள நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிடணும், இந்த பங்களோ கட்டிடணும், அந்த காரை வாங்கிடணும், இந்த மாதிரி கணவன் மனைவி, இந்த மாதிரி மனைவியோ கணவனோ நம்ம அடையணும், இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி மக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் முக்தி அடையணும். அந்த மாதிரி நீங்க ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணிடணும். கிளியரா ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணிட்டு அடுத்த முறை ஸ்கைக்கு வரும்போது நீங்க அந்த பிளானோட இருக்கணும். ஃபுல்லா தரோவா பிளான் பண்ணிடணும். தரோவா பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முக்கியமா என்ன பண்ணணும்னா நீங்க நான் இன்கமால வாழணும், நாட் டு அர்னிங்ஸ் அந்த ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன டிஃபரன்ஸ்னா யார் பணக்காரன்னா இன்கம்ல இருந்து வாழற மனுஷன் பணக்காரன், ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு வாழறவன் ஏழை தான், அது எவ்வளவா இருந்தாலும். சோ இன்கம் என்னன்னா உழைக்காமல் யூ மஸ்ட் பி ஏபிள் டு சர்வைவ். அதாவது பேங்க் பேலன்ஸ், இல்ல வீட்டு வாடகை, இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட், அதான் பணம் வந்துட்டே இருக்கு. சோ நீங்க ஒரு தொழில் பண்ணியோ உழைச்சியோ சாப்பாடுன்ற அவசியம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா சோம்பேறி இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி வேலை நீங்க செய்யலாம். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடித்த வேலை செய்யாம பணத்துக்காக செய்ய வேண்டியிருக்கின்றது. பட் நிறைய பணம் கிடைத்து விட்டால் நீங்க இஷ்டப்பட்ட வேலையை நீங்க செய்யலாம். சோ ஒரு மனுஷன்றவன் ஓரளவு கஷ்டப்படணுமே ஒழிய அதுக்கப்புறம் அவனுக்கு இன்கம் வந்துடணும். ஒரு மனுஷன் 1 கோடி ரூபாய் இன்கம் இருக்குது, ஆனா பணம் வருது, ஆனா அதுக்காக அவன் உழைக்கணும்னா அவன் இன்னும் ஏழாம் வந்தவன். அது யார் பணக்காரன்னா உழைக்காம வாழணும், அந்த அளவுக்கு அவன் இன்கம் கிரியேட் பண்ணிக்கணும். சோ நீங்க ஒரு கோல் பண்ணிக்கணும், 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து எனக்கு இன்கம் வந்துடணும் எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க உழைக்கலாம், அது உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் அந்த சர்வைவல் பாட்டே வரக்கூடாது. இல்லைன்னா லைஃப் லாங் சர்வைவல் போனா என்ன பிரயோஜனம் வந்தது? அதுக்குள்ள நான் வந்து இன்கம் அடைஞ்சிடணும்ன்றது. இப்போ
நிறைய நாடுகள்ல நிறைய பேர் 35 இயர்ஸ்லயே செட்டில் ஆயிடுறாங்க. 35 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு வந்துடுறாங்க இன்கம். அதை ஒர்க் பண்ணாம ரெகுலர் இன்கம் வருது அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உலகத்துல அந்த நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, டைகரை போய் சேவ் பண்ணணுமா, அந்த பூஜை சேவ் பண்ணுவோமா, அந்த மக்களுக்கு சேவ் பண்ணணுமா, அந்த மாதிரி போயிடுறாங்க வந்தவங்க. ஏன்னா அங்கதான் ஹாப்பினஸ் இருக்குது, கான்ட்ரிபியூஷன்ல. மற்றவங்களுக்கு சேர்த்ததான் ஹாப்பினஸே இருக்குது. ஆனா பணம் வேணும் இல்லையா, சோ அதை அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு சேவ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஒரு கிளியர் கட் ஒரு கோல் வச்சுக்கணும் லைஃபுக்கு. இதெல்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா அடுத்த முறை நம்ம வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா பிளெஸிங் தரேன், அது உங்க வாழ்க்கையில நிஜமாக்கி விடணும். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். இதுல நீங்க பிளான் பண்ணணும், எஜுகேஷன், அப்புறம் ஜாப், ப்ரொஃபஷனோ, பணம், உங்க ஃபேமிலி, முக்தி, இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அம்மாவை நான் பிளெஸிங் கொடுத்தா ரொம்ப ஃபாஸ்டா போயிடுவீங்க. சோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் முதல்ல வந்து யூ மஸ்ட் பிகம் பினான்சியலி ஸ்ட்ராங். பணத்துல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிடணும். நீங்க இஷ்டப்பட்ட ஜாப் நீங்க செய்யணும். அதே மாதிரி நீங்க இஷ்டப்பட்ட ஃபேமிலி கிரியேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சிடணும். இதெல்லாம் அடையலன்னா முக்தி வர கஷ்டம். பண பிரச்சனை, அப்புறம் உறவு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இருந்தா முக்தி கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதெல்லாம் நம்ம கிளியர் கட் பிளான் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து வருங்கால ஜெனரேஷன் நீங்க சீக்கிரத்துல நீங்க முக்தி அடைஞ்சிடணும். தட் மஸ்ட் பி த கோல். இதெல்லாம் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து உங்களுக்கு அது பிளெஸிங் கொடுத்துறேன். நன்றி பகவான்.